சேர்த்துட்டு ஒரு வதக்குவோம். வதக்கி முடித்த உடனே அதில் அப்படியே பெருங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். அதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் திருப்பி விடுவோம். திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் அப்படி வதக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு தேங்காய் ஒரு அரை மூடி துருவி வச்சுருக்கேன். பொதுவாகவே பொரியலில் தேங்காய் போட்டால் நல்லா தான் இருக்கும், எந்த பொரியலாக இருந்தாலும். அதனால் தேங்காய் பூ திருவினதை எடுத்து நான் கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி ஒரு சிலர் நிறைய போடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக போடுவாங்க. நான் கொஞ்சம் நிறைய தான் போடுறேன். இது போட்டு முடிச்சிட்டோம்னா பொரியல் ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம சாப்பிட்லாம். ரசம் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, வெள்ளை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பொரியல்